வணக்கம், வெல்கம் டு ஆரஞ்ச் கேண்டி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து ரோட்டு கடை சைடில் நம்மளுக்கு கிடைக்கிற சிக்கன் சால்னா. இது வந்து நீங்கள் பரோட்டாக்குள்ளே நீங்கள் நிறைய சாப்பிட்ருப்பீங்க. ஸோ அதே டேஸ்ட்டை வந்து நம்ம எப்படி வீட்டில் செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஸோ அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்துக்கலாம். அதுக்கு வந்து ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். 2 கொத்து கருவேப்பிலை, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து தேங்காய், அப்புறமா ஒரு சின்ன சைஸ் தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு இடித்து வச்சுருக்கேன். அப்புறமா இதுக்கு வந்து நான் ஒரு அப்ராக்சிமேட்லி ஒரு 50 கிராம்ஸ் சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா இது வந்து 1/4 ஸ்பூன் கசகசா தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன். அப்புறமா இது வந்து 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் சிக்கன் மசாலா, அப்புறமா 1 ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் வந்து மிளகு, 1 ஸ்பூன் வந்து தனியா, அப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் வந்து பொட்டுக்கடலை, ஒரு 3 கிராம்பு, ஒரு பட்டை வந்து ஒரு 2 இன்ச்சுக்கு 2 பட்டை எடுத்து வச்சுருக்கேன். ஸோ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து மசாலா கிரேவி அரைச்சிக்கணும். அதுக்கு வந்து இந்த பட்டை, கிராம்பு, பொட்டுக்கடலை, தனியா, மிளகு, அப்புறமா வந்து இதெல்லாமே அப்புறம் கசகசா இதெல்லாமே போட்டு நம்ம மிக்சியில் ஃபஸ்ட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். மிளகு, தனியா, பொட்டுக்கடலை, 3 கிராம்பு, அப்புறம் 2 பெரிய துண்டு பட்டை, இதெல்லாம் ஆட் பண்ணி நம்ம மிக்சியில் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். கூட தேங்காயும் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம பேஸ்ட் அரைச்சிக்கலாம். அதை இப்போ நம்ம இதை அரைச்சி பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ வாங்க ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம குக்கரில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். ஸோ அதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து நம்ம சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே வந்து நம்ம ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். அதில் வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளியும் இடித்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ராஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ராஸ்மெல் போயிடுச்சு. இப்போ நம்ம கழுவி கட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் பீசஸ் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வித் போன் கூட ஆட் பண்ணிக்கலாம். போன்லெஸ்ஸாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இது கொஞ்சம் நல்லா இதாகட்டும். நான் ப்ராய்லர் சிக்கன் தான் எடுத்திருக்கேன் இந்த ரெசிபிக்கு. இப்போ இதில் வந்து நம்ம மிளகாத்தூள், மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே வந்து சிக்கன் மசாலா நம்ம எடுத்து வச்சுருந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மசாலாலாம் கொஞ்சம் ராஸ்மெல் போகிற வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வதக்கிக்கலாம். இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் வந்து இதில் விட்டுட்டு இப்போ வந்து ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். சால்னா வந்து நம்மளுக்கு தெரியும் தண்ணியாக தான் இருக்கணும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டு ஒரு விசில் வர வரைக்கும் நல்லா குக்கரில் வந்து வேக விடலாம். இப்போ இதில் வந்து ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுடலாம். தண்ணி விட்டுட்டு குக்கரில் மூடி போட்டு ஒரு விசில் வர வரைக்கும் நம்ம வேக விட்டுடலாம். அதை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ நம்ம சிக்கன் வந்து ஒரு விசில் வந்துருச்சு. குக்கரில் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்க, சிக்கன்லாம் நல்லா வெந்துருச்சு. ஸோ இப்போ இதுக்கு அடுத்தது வந்து ஒரு சின்ன கடாய் எடுத்துக்குங்க. ஜஸ்ட்டு ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க. 1/4 ஸ்பூன் வந்து கடுகு போட்டுருங்க.
கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சம் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுருங்க. இப்போ ஃப்ளேம் வந்து லோ பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க கரம் மசாலா வந்து இதில் ஆட் பண்ணிவிடுங்க. ஜஸ்ட் லேசாக அந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு. உங்களுக்கு உங்கள் சால்னா வந்து கொஞ்சம் கலர் அதிகமாக வேணும்னா நீங்கள் இந்த டைமில் வந்து 1/2 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோ பச்சை வாடை போயிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து நம்ம வேக வச்ச சிக்கனில் வந்து ஆட் பண்ணிடலாம். அதை அவ்வளோதான், நம்ம சூப்பரான சிக்கன் சால்னா ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு வீட்டிலே வந்து ரோட்டு கடை சிக்கன் சால்னா ரெடி ஆகிடுச்சு. இந்த சால்னா பரோட்டா கூடலாம் சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் எங்கள் சேனல் ஆரஞ்சு கேண்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.